இது ஃபுல்லாக அப்படி ஃபாரஸ்ட் தான், இதுவும் ஃபாரஸ்ட் தான், இதுவும் ஃபாரஸ்ட் தான். நம்ம வந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரோட்லேயே தான் வந்திருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் இந்த இவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு வழி போய் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வழி ரைட் லெஃப்ட்லாம் பிரிஞ்சு உள்ளே போச்சு, காட்டுக்குள்ளே போச்சு. ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இன்னுமே. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் என்ன மக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு லைன் கம்பம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து அப்படியே உள்ளே வருது பாருங்கள், லைன் கம்பம் உள்ளே போய் பாருங்கள் காட்டுக்குள்ளே. பாருங்கள் ரோடு எவ்வளோ கரடு முரடாக இருக்குது. ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னாவே அது ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஓ கன்னடா அவரா? இது ஒரே ஃபேமிலியா? சித்தி ட்ரைபா? How many houses here total? In total is 50 வீடு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லப்பூரில் தான் இருக்கோம். இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் இண்டோ ஆப்ரிக்கன் ட்ரைபிள்ஸ், அதாவது சிதி ட்ரைபிள்ஸை வந்து தான் போய் பார்க்க போகிறோம். ஏற்கனவே குஜராத்தில் சிதி ட்ரைபிள்ஸை பார்த்துருப்போம், அதை நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இங்கே எல்லப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மஞ்சக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களத்தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவங்களத்தான் நம்ம போய் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த எல்லப்பூருக்கு எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அல்னோவார் வழியாக, அல்னோவார் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அல்னோவார்லேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லப்பூர் வந்தோம். எல்லப்பூர் வரும்போதே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் இப்போ vlog பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர், அதாவது நம்ம ஆட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருந்தோம். ஆட்டோக்காரன்ட்டுலாம் கேட்டு அப்புறம் கடைசியில் பேசி அங்கே போயிட்டு வரதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர். நம்ம கிட்டத்தட்ட 4 இடத்துல இருக்காங்க. 4 இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். 75 கிலோமீட்டர் ஆகும், 1500 rupees சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, 75 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனுக்கு. அது போக வெயிட்டிங் சார்ஜ் 1 மணி நேரம். இதெல்லாம் வந்து சேர்த்து இன்க்ளூடாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக 1500 ரூபா எனக்கு கொடுங்க, நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு காலையில் ட்ரெயின் வேறு இருக்குது. அதனால் இங்கே போயிட்டு வரக்கே ஈவினிங் ஆயிரும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா காட்டுக்குள்ளே எங்கேயும் சாப்பாடு கிடைக்காது. அதே மாதிரி அங்கே ஒரு சில இடத்துக்கு தான் ஆட்டோ போகும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வாக் பண்ணி போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம வந்து மீட் பண்ணணும். ஓகே, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா குஜராத்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போய் அவங்கள நாங்கள் சந்தித்து மீட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வரக்குள்ள எங்களுக்கு போதுமான ஆயிடுச்சு. நான் அவ்வளோ பயங்கரமான ரிஸ்க் எடுத்து தான் அவங்கள வந்து நாங்கள் மீட் பண்ணோம். இங்கே எப்படி இருக்க போகுதுன்னு நாங்கள் எக்ஸைட்டே பண்ணல. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஒரு கெஸ்ஸிங்ஸே இல்லாமல் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம டிரைவர் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் சாப்பிட போயிட்டாப்புல. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. நீங்களும் சாப்பிட்றதுனா இங்கே சாப்பிட்டுக்கோங்க, அங்கே உள்ளே போனால் காட்டுக்குள்ளே எதுவுமே கிடைக்காது அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நம்மளும் அப்படி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறவங்க பக்கத்துக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்குறீங்க 12,000-15,000 பேர் நம்ம அருண் சேனலில் வியூஸ் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப்னு பார்த்தா 45-50 பேர் தான் பண்ணுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மக்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. இளம் வயதிலேயே பயங்கரமான இடங்களுக்கு சென்று வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் வரும்போதெல்லாம் இவர் ஆல் இண்டியாவே கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, முடிஞ்ச வரைக்கும் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது உங்களால் கண்டிப்பாக அது முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஆல் இண்டியா ட்ரிப் அடிப்பேன். அதுவும் நம்ம அண்ணன் கூட சேர்ந்து அடிப்பேன். ஆல் இண்டியாவில் ஆல் வேர்ல்டு சாரி, இது ஆல் இண்டியாங்கிறது இப்போ குஜராத்து வரைபடத்தில் பாதி. அங்கிருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் போனோம்னா அவ்வளோ கூட இல்லை. ஹிமாச்சல் பிரதேசன்னு போட்டோம்னா அங்கிருந்து ஒரு 1000 சில்லற கிலோமீட்டர் தான் காட்டுது. இப்பயே இந்தியாவை பாதி கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், வந்து நிறைய சொல்லுவோம் வீடியோ கேளுங்க நீங்களே. போய் அகமதாபாத்தில் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் நம்ம போயிட்டோம்னா நம்மளோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. ஏன்னா அகமதாபாத் ஒரு 1700, அங்கே 1800, அங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் ஜுனாகத் ஃபாரஸ்ட்டு, அங்கேருந்து ஜம்பூருக்கு ட்ராவல் பண்ணோம். அங்கேருந்து மறுபடியும் சோம்நாத், அப்புறம் சோம்நாத் கடைசிக்கு வந்து இதுக்கிடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகமதாபாத்தே வந்தோம். அது ஒரு தமிழ் ஃபங்க்ஷனு, அதெல்லாம் வீடியோ தம்பி பதிவு போடுவாருங்க கண்டிப்பாக. அங்கே வந்துட்டு அங்கேருந்து நம்ம மும்பை வந்து மும்பையில் சில இடங்கள்லாம் பார்த்துட்டு நேராக அங்கேருந்து எங்கே வந்தோம், எல்லப்பூர் வந்திருக்கோம் இன்னைக்கு. அதுவும் கடைசியில் டிக்கெட் புக் பண்ணோம், அது ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. டிக்கெட் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டை போய் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தத்தி முற்றி ஏறி எப்படியாவது வந்துட்டோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். சரியாக தூக்கம் இல்லை. வந்து அப்புறம் அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து தான் வந்து இன்றைக்கி எல்லப்பூரே ரீச் பண்ணியிருக்கோம்.
இன்றைக்கி இந்த சிட்டி ட்ரைப்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பதிவை இந்த வீடியோவில் இருக்க போது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா யானை எல்லாமே இந்த ரோடை கிராஸ் பண்ணுவோமா. அது நைட் டைமில் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். நைட் டைம்லாம் தனியாக வர முடியாது பைக்கெல்லாம் அப்படின்னாரு. மக்களே இந்த பிரிட்ஜில் ஏதோ ஷூட்டிங் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிளேஸு. இது ஃபுல்லாக போய் ஃபாரஸ்ட் தான். இதுவும் ஃபாரஸ்ட் தான், இதுவும் ஃபாரஸ்ட் தான். நம்ம வந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரோட்டுலேயே தான் வந்திருக்கோம். இந்த ஃபாரஸ்ட்டு இந்த இவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்களாமா. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு வழி போய் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வழி ரைட் லெஃப்ட்லாம் பிரிஞ்சு உள்ளே போச்சு, காட்டுக்குள்ளே போச்சு. ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இன்னுமே. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் என்ன மக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு லைன் கம்பம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து அப்படியே உள்ளே வருது பாருங்கள். லைன் கம்பம் உள்ளே போகுது பாருங்கள் காட்டுக்குள்ளே. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாலத்துக்கு பக்கத்தில் அந்த பாலத்தில் ஷூட்டிங்லாம் எடுத்துருக்காங்களாமா. அது பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து நிப்பாட்டினாப்பில். இங்கேயும் ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள். வெள்ளம்லாம் வந்து எத்தனை மரம் அடிச்சுட்டு வந்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் வெள்ளம் வந்து மரம் அடிச்சுட்டு வந்தது. இது எல்லாமே கிட்டத்தட்ட எத்தனை டன் கணக்காக இருக்கும் இந்த மரம் வெயிட்டு. மக்களே இப்போ மஞ்சிக்கரை தாண்டிட்டோம். மஞ்சிக்கரை தாண்டி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போகணுமாம்மா. மஞ்சிக்கரை தாண்டிட்டோம். மஞ்சிக்கரை தாண்டினோன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் உள்ளே போகணுமாம்மா. அந்த வழியாக தான் உள்ளே போக போகிறோம். பார்க்கலாம். அநேகமாக இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த ரைட்டு தான் இண்டிகேட்டர் போட்டார். பாருங்கள், இந்த ரைட்டு தான். மெயின் ரோட்லேருந்து அப்படியே இன்னும் பிரிஞ்சிட்டோம். லெஃப்ட்டு பிரிஞ்சு உள்ளே போயிட்டுருக்கோம் காட்டுக்குள்ளே. அவருக்கே வழி தெரியல. கேட்டு தான் போயிட்டுருக்கோம். ಸಿದ್ದೇ ಮನೆಯವರು ಇದ್ದಾರಲ್ಲ ಅಲ್ಲಿ. ಫುಲ್ ಹಂಗ ಸಿದ್ದಿ ಟ್ರಿಪ್ಸ್ क्यों रहते हैं, क्या रहते हैं, क्यों करते हैं, वो सब भी जरा जानकारी लेते हैं. How many houses here total? In total is an 50 houses. 50 50 வீடு. 50 வீடு. எல்லாருமே சித்தி பீப்புள்ஸ் here, பூரா சித்தி. And some people is other caste. 50 houses சித்தி பீப்புள்ஸ். City peoples. அதர்ஸ் கர்நாடகா பீப்புள் ஆல்சோ அவங்களும் இங்கே இருக்காங்க. சித்தி இங்கே இருக்காங்க, கர்நாடகா இருக்காங்க. தொழில், வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? Work is கூலி. வாட் கைண்ட் ஆஃப் கூலி? And daily I am தினக்கூலிகள். house working and this is a slapping, centering and ஸ்லாப்பிங், சென்டரிங் இந்த மாதிரி வேலை எல்லாம், சென்ட்ரிங் வேலை எல்லாத்துலேயுமே, கட்டட வேலை அந்த மாதிரி வேலை எல்லாத்துலேயுமே and some small works. ஸ்மால் ஒர்க் Daily. எனி ஹிஸ்ட்ரி ஹவு சித்தி கம் ஹியர்? This is a history is me ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்கூல். Yes, this is here. எங்க இருக்கு ஸ்கூல் எல்லாம்? The top. நேம்? Chikoti Primary. ஓகே, நேம். My name is Ismail. உங்க நேம்? நிசார். அக்ரிகல்ச்சரும் பண்ணுறாங்கண்ணா.
என்ன விவசாயம் பண்ணுறாங்கண்ணா, விவசாயமும் இங்கே பண்ணிக்கிறாங்க. வீடு பார்த்தீங்களா, இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அந்த கடைசியில் ஒரு வீடு, தள்ளி தள்ளி தான் இருக்குது வீடு. மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு அப்படியே ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். முஸ்தஃபா அதான் இவங்க சரி ஹாய் பெரும்பாலும் இந்த சிட்டி தேங்க்யூ கழுவி தான் இருக்காங்க. கண்டிப்பாக வா 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 நேம் 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 Here. Standard. What standard? Studying. कितना standard? रिलैक्स तीन. रिलैक्स Okay. School नहीं इनकी? School लिया? School नहीं. Lunch time. नहीं अब ब्रेक किया आज ब्रेक मारा. बंक कट हाँ? स्कूल पकड़ा लीव फोटा हाँ? बंक. चलो बाय. ஆமாம் 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 பாய். பார்த்து மசூதி தாங்க டெம்பிள். காட்டு வேலை இங்கே தான் அவங்க பார்த்து தோட்டம் விவசாயம் பண்ணுறாங்க, காடுகளுக்கு வாய்ப்பு போகிறாங்க, தினக்கூலியில் தான் இருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அதாண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் அதிகமாக இல்லை, ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. சண்டே டைமில் வந்து எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்ரு. இங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு எப்படி சொல்கிறது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அப்படி தள்ளி அப்படி ஒவ்வொரு குட்டுக்கிட்டாக இருக்காங்க கிராமமாக. அந்த கிராமத்தில் வந்து அது அதிகமாக ஆட்கள் இருப்பாங்களாமா, அதனால் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போகலாம். பாருங்கள் ரோடு எவ்வளோ கரடு முரடாக இருக்குது. டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம் அப்படின்னாவே அது ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ஒரு மணி நேரம் அலைஞ்சிருப்போமா இப்போது. ஆனால் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உள்ளே இருக்குங்க. உள்ளே தள்ளிங்கன்னா வெளியே யார்கிட்ட கேட்டாலுமே பெருசாக தெரில. முக்கால்வாசி இவங்களோட தொழில்னு கேட்டிங்கன்னா பாக்கு விளைய வச்சு அதை அறுவடை பண்ணி விற்கிறது தான் இவங்களோட தொழிலாகவே வச்சுருக்காங்க. எவ்வளோ டீப்பாக உள்ளே போகுதுன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். ரோடு பண்ணுறவங்களாங்க இருக்காங்க. இங்கே பண்ணா 2 ரோடு பிரியுதுண்ணா. ஐயோ இங்கேருந்து 2 ரோடு பிரியுது. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது வேறு. லெஃப்ட்டில் தான் வண்டி டயர் போட்டுருக்கு. லெஃப்ட்டில் லெஃப்ட் ஆமாம் வண்டி டயர் போட்டுருக்கு. எவ்வளோ இதாக இருக்குமே. ₹1500 கொடுத்து ₹2000 பெட்ரோல் செலவு பண்ண வைக்கிறீங்களே. இங்கே தப்பிக்க முடியாது, வண்டி திருப்பவே முடியாது. இறங்கி ஓட வேண்டியதான் வண்டியை விட்டு. ஒரு நாளும் பிடிச்சிரும். இதுக்கெல்லாம் இங்கே இருக்கிற யானைகளாம் கொஞ்சம் மனிதர்களை பழகாத ஒரு யானையாக தான்டா இன்னைக்கு இருக்கும். சரிண்ணா. ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா. ஆன்டி நக்சல்ஸ்
KANSன்னு சொல்லி அது நேத்து நான் வரும்போது நிறைய இடத்துல போர்டு பார்த்தேன். அது இந்த ஃபாரஸ்ட்டில் தான். இந்த ஃபாரஸ்ட்டா? அது அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் கூகுள் அடிச்சு பார்த்தேன். அப்புறம் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல நிறைய கேம்ப் போட்டிருக்காங்க மெயின் ரோட்லேயே. ஓகே ஓகே ஓகே. चलो ले जाने का लारी जाने का रोड. இது இதா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. வந்துட்டோம். அவ்வளோதான். கஷ்டப்பட்டு தான் இந்த ரோடை வந்து சுற்றி எப்படியே கண்டுபிடிச்சாச்சுங்க. ஓ கன்னடா அவரா? இது ஒரே ஃபேமிலியா? சித்தி ட்ரைபா? ஆ ஓ ठीक है இங்கே ஒரே ஃபேமிலி தான் இருக்காங்க. ட்ராவல் ஒன்று கூப்பிடு. நம்ம பார்த்தீங்கன்னா நினச்சி போனது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுனால ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதுனால பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகக்கூடாதாம்மா. அதுவும் இல்லாமல் அங்கே வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பேசிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சும்மா அப்படியே அந்த ஒரு வீடாவது கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, அந்த ஃபாரஸ்ட் சுற்றி உள்ள ஒவ்வொரு வீடாக பார்த்திங்கன்னா உள்ளே சுற்றி இருக்குது. அதனால் அங்கெல்லாம் உள்ளே போகிறக்கு அலோடு கிடையாது. நீங்கள் உள்ளெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் ரிட்டன் கிளம்பி போயிருங்க, இங்கே வீடியோ எடுக்கலாம் அலோடு கிடையாது, நீங்கள் வீடியோலாம் எடுக்காதீங்க, ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டோம். ரிட்டன் பார்த்திங்கன்னா அப்புறம் அங்கே வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. அதனால் ரிட்டன் கிளம்பி வந்து பிரதர் வழிகட்டினார் பார்த்திங்களா, அவர் வீட்டில் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் நம்ம போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சிட்டி டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லலாம் நிற்பாங்க, வழியிலலாம் நிற்பாங்க. முடிஞ்சால் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ண முடிஞ்சால் அவங்க நின்று பேசுகிறோம். இல்லை முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா, ஏன்னா சிட்டி ட்ரைப்ஸ் அப்படின்னாவே அவங்களோட வரலாறு எல்லாமே ஒரே வரலாறு தான். என்ன ஒன்றா மாநிலம் தான் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சு ஒவ்வொரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருவோட அதாவது கர்நாடகா அப்படின்னா கர்நாடகாவோட லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின் லாங்குவேஜாக வச்சுக்கிறாங்க. குஜராத் அப்படின்னா குஜராத்தி அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் லாங்குவேஜாக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து 4 மாநிலத்துலையும் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிக்கலாம். போகும்போது பார்த்திங்கன்னா யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுறேன் பேசுகிறதுக்கு. அப்படி முடியாத பட்சத்தில் தூரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்கள கவர் பண்ணிடுறேன், வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு கார்பரேட் பார்த்திங்கன்னா வரப்போகிற வீடியோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. ஓகே டாடா பை, see you நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கிறேன்.